நான் 2026 நம்ம தலைவர் தான். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓட்டு போடாதீங்க இல்ல உனக்குலாம் ஓட்டு ஐடியா இல்ல வரல பஸ்ல சும்மா ஆடுறது உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அப்புறம் ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய. பஸ்ல வரோம் ஆறு பார்த்தாலும் டிவி ஓட்டு ஐடிக்கான்னு கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள வெக்கமா இருக்குது எனக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சாமி எடுத்து பேக் போறாங்க. வாராரு விஜய் வாராரு. உங்க விஜய் உயிரன வரனா. தாவேக்காவோட மாநாட்டுல விஜய் அவர்கள் துண்டு சீட்டு வச்சு படித்திருப்பது இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? அந்த A4 சீட்ல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத பிரச்சனை. பதிவானது என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா, அவர் வேட்பாளரை அறிவிக்கிறார். மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்திய வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். அந்த எல்லாத்தையும் அறிவிச்சு முடிச்சிட்டு என்னடா இது எல்லா தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளரா அப்படின்னு இருக்குல்ல, அதை முதற்கொண்டு எழுதி வச்சிருக்காங்க. வெக்கமா இல்ல உனக்கு? 6ஆம் வகுப்பு குழந்தைகிட்ட சுபாஷ் சந்திர போஸ பத்தி நீ சொற்பொழி வாட்டர்மான்னு சொன்னா கூட எழுதி கொடுத்தா படிச்சிரும். ஆனா அந்த பேப்பரை கொண்டு வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்தார் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காது. ஏய் தம் துண்டு பையனுக்கு தெரியுது, எருவு மாடு மாதிரி இருக்கிற உனக்கு தெரியல பாரு. இப்பொழுது மக்களை பார்த்து நீங்கள் ஆவேசமாக பேசவும் அதை எழுதியிருக்காங்க. இது நீங்க எதிர்பார்க்கல. இப்பொழுது வலது பக்கம் திரும்பி நீங்க பேசவும் அப்படின்னு எழுதிருக்கு, ரவுண்ட் போட்டு வச்சிருக்கு. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. ஒரு 33 நிமிட உரைய ஒருத்தன் எழுதி வச்சு படிக்கிறான்னா இவன் எப்படி மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும்? அதான் நம்ம இருக்க கேள்வி. உன் புருஷன் பேர் என்ன? உங்க விஜய். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. இந்த உலகத்துல தன் பேரை ஒருத்தன் எழுதி வச்சு படிக்கிறானா அவனை போல தற்குறி ஒருத்தர் இருப்பானா? பேங்க்குக்கு போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்தா டேட் போற இடத்துல பேர் எழுதுவான் சார். விஜய எதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல அப்படின்னு இப்ப தெரியுதா? பத்திரிகையாளர் சந்திப்புல இப்படி எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போக முடியாது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்ப நீங்க இந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல? இல்ல நான் உண்மையான தமிழன். தமிழ் அவன தமிழ்னே சொல்ல மாட்டான். பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க, நான் அழுதுருவேன். லொல்லு சுபால இந்த போக்கிரி படத்தை பேக்கரி வச்சு ஓட்டிருப்பாங்க. இப்ப அது நிஜமா இருக்கிறது. விஜய் உண்மையிலேயே அப்படித்தான் அப்படிங்கறத யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரியுதோ அவன் தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் ரெடிங்கண்ணா. இப்ப அது நிஜமா இருக்கிறது. விஜய் உண்மையிலேயே அப்படித்தான் அப்படிங்கறத போன ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி மொத்தம் 800 சொச்சம் கேஸ் பதிவு பண்ணிருக்காயா. அப்படி இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் தற்கூரியா இருக்கிறான். அத்தனை பேருமே ரீல்ஸ் மோகத்துல, ஷார்ட்ஸ் மோகத்துல, சோசியல் மீடியா பைத்தியமா இருக்கிறான். பாப்பமா அந்த மூக்குருட்டி சீமான கண்மையாக வண்டிக்கிறோம். கரெக்டா. ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. எங்களோட தலைவிதி எங்க தளபதி தானே. என்ன தலைவா? எங்களோட தலைவிதி எங்க தளபதி. இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது? விட்டு தொலைக்க வேண்டியதா. அவர் அதான் அவர் ஃபர்ஸ்ட் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாது. அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு அதுக்காக நம்மளா சொல்லக்கூடாது. தெரியாது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க. தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே. ஐயோ ஐயோ அட தற்குறி நாயங்களா, இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க இல்லையா? அது மாதிரியான வரலாறு அண்ணாவுக்கு பிறகு விஜய் அண்ணா. அண்ணாவுக்கு பிறகு இருக்கு விஜய் அண்ணா. சரி முடிச்சுக்கோ. ஏன் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? ஏங்க அது மலைங்க. அண்ணாங்கிறது மலை, இது மடு. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? தண்டாளைங்களா? அண்ணா பேசினாருன்னா பேசுவாரு.
இது என்ன துண்டிச்சிட்டு உட்காந்துட்டு பெண்கள் குழந்தைகள் உட்காந்து படிச்சிட்டீங்க? கட்சியின் கொள்கை தலைவரோட பேரை கூட துண்டிச்சு வச்சு படிப்பீங்க. அவரை கொண்டு போய் நீங்க அவர்கிட்ட ஒப்பிடுறீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? எவ்வளவுதான் ஏன் வாங்குனீங்க? எங்க தான் எவ்வளவு எல்லாத்தையும் வாங்குவீங்களா? உனதான் திமுக கனிமொழி வாங்கின மாதிரியே பேசுறது. சந்திரன் வந்துட்டாரு, சூரிய மறைய போகுதுன்றாங்க. அவங்க ஏதோ ஒரு சூளுரை எடுத்திருக்காங்க. அவங்களுமே களத்துல. சந்திரன்னா விஜய சொல்றாரு அவரு. அவர் பேர் சந்திரனா? 3 மணி நேரம் ஒரு இடத்துல அவரால் சும்மா உட்கார முடியும். நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஜன்னலை பார்த்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்கார்ந்துருப்பாரு. எடுகட்டதாயோலி நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. அடே கேன பேசுறது கேக்குதே இல்லையா? அவ்வளவு பெரிய ஸ்டாருங்க, பயங்கர பெரிய ஸ்டாரு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவருக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சுன்னு அவர் காலால எந்திரிச்சு நடந்து போறாருங்க. ஓ பா, அவ்வளவு பெரிய ஸ்டார். யாரும் அவர்கிட்ட வந்து சொல்லல உங்களுக்கு ஒண்ணுக்கு வருது சார் அப்படின்னு. அவரே உணர்றாரு அவ்வளவு பெரிய ஸ்டார். அவர் பார்க்காத காசு இல்ல, பணம் இல்ல, அவ்வளவு புகழ்ல இருக்காரு. அவரே உணர்றாரு அவருக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. வேற மாதிரி சார் அவரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. நடந்து போய் பாத்ரூம்ல கதவை தாப்பா போட்டு ஜிப்பர் நீங்க நடத்துற இந்த நீட் தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட் தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? பாசிச கொள்கையை வலுவான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வலுவான கண்டனத்தை கொடுத்திருக்காங்க. ஐயோ, இவ்வளவு வலுவா யாரும் கண்டனத்தை கொடுத்ததே இல்லையே. எங்க இவ்வளவு வலுவான கண்டனத்தை கொடுத்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா என்னங்க ஆகுது பாருங்க, ஃபுல்லா பவுடர் ஆகுது. விஜய் சார், இவ்வளவு கண்டனம் எல்லாம் கொடுக்காதீங்க விஜய் சார். ஆக்சுவலா நீங்க இந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்ணி இருந்திருக்கணும்னா, உங்க பனையூர் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு ஒன்றிய அரசோட அலுவலகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தி அடையாளத்துக்கு கைது செய்யப்பட்டு மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கு பேரு கண்டனம், ஆர்ப்பாட்டம், அறிக்கை. நீங்க கொடுத்த இந்த முழுவான கண்டனத்தை பாஜக எப்படி தெரியுமா படிக்கும்? இப்படி ஆடிக்கிட்டே இருக்காம பேசுவோம். என்கிட்ட இருந்து உங்களையும், உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது. என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். உனக்கு புரியாதாடா கடைசி வரைக்கும்? பனையூர்ல பதுங்கி இருக்கான், திடீர்னு கிளம்பி வர்றான், தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கிறான், மறுபடியும் போய் பதுங்கிடுறான். ரிப்பீட். உனக்கு புரியாதாடா கடைசி வரைக்கும்? உங்க விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் எளியவன் குரல்